ஓமம், தனியா, லவங்கம், திரிஃபலா சூர்ணம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ ஓமம் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவு தனியா சேர்க்குறோம். ஒரு டீஸ்பூன் அளவு திரிஃபலா சூர்ணம் வந்து சேர்க்குறோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு லவங்கம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கஷாயம் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை வந்து வடிகட்டிக்கலாம். இந்த டீயை நம்ம உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கும் போது செரிமான கோளாறு, வாயு தொல்லை, மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து நிரந்தரமா விடுபடலாம். இந்த இன்கிரிடியன்ட் எல்லாம் என்னால ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நம்முடைய மருத்துவமனையில அமிர்தல்ஸ் கேப்சூல்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதை நீங்க உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கும் பொழுதும் வாயு தொல்லையை சரி செஞ்சுக்கலாம். கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வாயு தொல்லையை சரி செய்யக்கூடிய ஒரு டீ இல்லைன்னா வந்து ஒரு சூர்ணம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது எல்லாமே உங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இதெல்லாம் என்னால வந்து தயாரிக்க முடியாது அப்படின்னா நம்முடைய மருத்துவமனையில அமிர்தல்ஸ் கேப்சூல்ஸ் கிடைக்குது. ஸோ அதையும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம உங்களுடைய செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்.